ஓம் சர்வமங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 7ஆம் நாள் 21/3/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டுமென்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் பிரார்த்தனை செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், குருவானர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்கள் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள், வழிபாடுகள், சிவபுராண பாராயணங்கள், கூட்டு வழிபாடுகளிலே ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். நமக்கு பெரிய பெரிய கோவில்களுக்கு போக முடியாவிட்டாலும் அருகிலே உள்ள ஆலயத்திலே பெரிய கோவில், சின்ன கோவில் என்பது கிடையாது. தெய்வத்தினுடைய சக்தி எங்கேயுமே ஒரே சிறப்பிலே நமக்கு கிடைக்கும். பெரிய கோயிலில் போய் கும்பிட்டால் தான் சாமி அருள் கிடைக்கும். இது சின்ன கோயில் பக்கத்தில் உள்ளது நினைக்கப்படாது. கடுகு சிறிதாக இருந்தாலும் காரம் பெரிதாக இருக்கும்னு சொல்லுவார்கள். எந்த கோவிலாக இருந்தாலும் இறைவனை நம்முடைய மனசிலே நாம் சிந்திக்கின்றதை பொறுத்து தான் நமக்கு அருள் கிடைக்கும். நல்ல சிந்தனையோடு இறை பிரார்த்தனைகளையும் செய்வதோடு நாம் நேற்றைய தினம் இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்பதனை சிந்தனை கொண்டிருந்தோம். அந்த மகாராஜா தன்னுடைய மகனை இளவரசனாக்குவதற்கு, முடிசூட்டுவதற்கு நாள் பார்க்க சொன்னார். அவனுடைய பலனை பார்க்க சொன்னார். சோதரர்கள் அந்த பலன் அவனுக்கு இல்லை, அவனுக்கு அவ்வாறு ஒரு விதி இல்லை, வேறு ஒருவரை நீங்கள் நியமிங்கள் என்று சொன்னதும் இந்த மகாராஜாவுக்கு கோபம் வருகிறது. ஏன் அவ்வாறு சொல்லுகிறீர்கள்? எனக்கு ஒரே ஒரு மகன், அவன்தான் எனக்கு அடுத்த வாரிசாக இளவரசனாக வர வேண்டும், முடிசூட்ட வேண்டும் என்கிறது. இல்லை, அவனுக்கு வெகு விரைவிலே மரணம் ஏற்பட இருக்கிறது. அவனுக்கு ஒரு அகால மரணம், அதுவும் ஒரு விஷயந்துவினாலே அவனுக்கு மரணம் சம்பவிக்க இருக்கிறது. இதுதான் அவனுடைய விதி என்று சொல்கிறார்கள். உடனே மன்னன், விதியை மதியால் வெல்லலாம் தானே, அதற்கு ஏதாவது செய்யலாம் தானே? இல்லை மன்னா, இதுதான் அவனுடைய விதி. அவன் இன்னும் 3 மாதத்திற்குள் 90 நாட்களுக்குள் மரணித்து விடுவான். ஒரு விஷயந்துவினாலே அவனுக்கு மரணம் ஏற்படும். இதுதான் சாதகம் சொல்லுகிறது என்றதும் மன்னனுக்கு கோபம். சரி என்று விட்டு தன்னுடைய மகனை அன்று முதல் இந்த விஷயந்துக்கள் அணுகாத வண்ணம் அருகிலே உள்ள கடலிலே சென்று, அந்த அரண்மனைக்கு சொந்தமான கடலிலே நடுவிலே ஒரு கண்ணாடியிலே மாளிகை ஒன்றை அமைக்கிறான். என்றால் எந்த விஷயந்துக்களும் இந்த கண்ணாடியிலே ஏறாது. கண்ணாடி மாளிகை அமைத்து தினமும் காலை, பகல், மாலை வேளைகளிலே அவனை சென்று அவனுக்கு உணவு கொடுத்து விட்டு பணியாட்கள் வருவார்கள். இவரும் சென்று பார்த்துவிட்டு வருவார். இவ்வாறு செல்லுகின்ற பொழுது ஒரு நாள் அந்த இளவரசனாக வர வேண்டிய ராஜாவுடைய புதல்வன் விழாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கேட்கிறான். உடனே மன்னர் விழாம்பழங்கள் எடுத்து ஒரு கூடையிலே கொடுத்து அனுப்புகிறார். அந்த விழாம்பழத்தை அவன் சாப்பிடுவதற்காக அந்த விழாம்பழத்தை எடுத்து உடைக்கின்ற பொழுது அவனுடைய கோதுக்குள்ளே இருந்து ஒரு சிறிய விஷயந்து அவனுடைய மூக்கிலே குத்தி விடுகிறது. விஷம் தலைக்கேறி அவன் மரணித்து விடுகிறான்.
எனவே இந்த மகாராஜாவுக்கு பெரிய வேதனை. ஒரே ஒரு பிள்ளை. இந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக பல்லாயிரக்கணக்குகளை செலவழித்து, ரூபாய்களை எல்லாம் செலவழித்து இந்த மாளிகை அமைத்தும் எப்படியோ இது நடந்துவிட்டது. இதுதான் விதி என்பது. விதியை யாருமே மாற்ற முடியாது. நாம் பிறக்கின்ற பொழுதே தலையிலே இறைவன் எழுதியிருப்பானாம், இற்றமுடன் எந்தலையில் இன்னபடிதான் என்று எழுதிவிடுவான் இறைவன். உனக்கு இத்தனை வயசிலே இன்னது நடக்கும், இத்தனை வயசிலே நீ இப்படி இருப்பாய், இத்தனையாவது வயசிலே உனக்கு இது நடக்கும் என்றால் அது விதியை மாற்ற முடியாது. விதியை மதியால் வெல்லலாம் என்பது அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய விதியுள்ளவனால் மட்டும்தான் முடியும். எனவே அனைத்தும் விதிப்படியே நடக்கும். நாம் நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும் என்ற நல்ல சிந்தனையோடு டேம் தொலைக்காட்சி ஓம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம்.